சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பாட்டி, அருவியக்கா கோவில்ல இருக்கன்னு சொன்னாங்க. ஆனா அவங்களை இங்க காணுமே. அவ இங்கதான் எங்கேயாவது இருப்பா. பிரகாரத்தை சுத்திட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். வா போய் பார்க்கலாம். சரிங்க பாட்டி. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், எங்கேயுமே அவளை காணுமே. காணும். காணுமே பாட்டி. அதைத்தானே நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், எங்கேயும் காணோம். சரி வா, அங்க போய் பாப்போம். வாங்க. ஐயோ பாட்டி, கோவில் முழுக்க தேடியாச்சு, அருவியக்காவை காணுமே. விடுமா, எங்க போயிட போற? இங்கதான் பக்கத்துல எங்கேயாச்சும் இருக்கணும். நீ போன் ட்ரை பண்ணி பாரு. என்னம்மா, எடுத்தாளா? இல்ல பாட்டி, போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. எனக்கு என்னமோ பயமா இருக்கு பாட்டி. அவங்க சொன்ன நேரத்துக்கு இங்க வந்திருக்கணும்ல. ஆனா எதனால இன்னும் வராம இருக்காங்க? வெண்ணிலா, என்னம்மா இது? எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருந்தா எப்படி? அருவி சொன்னா கரெக்டா வந்துருவா. இல்ல பாட்டி, அருவியக்கா வச்சிருக்கிறதா சொல்றது கொலை சம்பந்தப்பட்ட ஆதாரம். அதை நம்ம சாதாரணமா எடுத்துக்க கூடாது. கொஞ்ச நாளாவே யாரையும் என்னால நம்ப முடியல. அதான் யோசிக்கிற பாட்டி. வெண்ணிலா, புரியுதுமா உன் பயம். சரியான ஆதாரம் இல்லாம அருவி என்ன வர சொல்லிருக்க மாட்டா. அந்த நம்பிக்கையில தான் நாம வந்திருக்கோம். இருந்தாலும் நீ சொன்ன மாதிரி இது முக்கியமான விஷயம். பாதிக்கப்பட்டது என்னோட தம்பி. ஆனா அருவி குத்தம் சொல்றது யார? உன் தாத்தாவோட அண்ணனை. அருவி சொன்னது உண்மையா இருந்தா நம்ம குடும்பத்துல பெரிய பிரச்சனைகள்லாம் வருமா? இதுல என்னன்னா, நீ வேற அந்த குடும்பத்துல வாக்கப்பட்டிருக்க. இதெல்லாம் நினைக்கும் போது இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? நாம இது வரைக்கும் யாருக்கும் எந்த கெடுதலும் செஞ்சதில்லை. கடவுளே, என்ன பொறுத்த வரைக்கும் அருவி கிட்ட இருக்குன்னு சொன்ன அந்த ஆதாரம் பொய்யா இருக்கணுமே அப்படின்னு தான் நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். நீங்க அதை நினைச்சு பயப்பட வேண்டாம் பாட்டி. நான் எதையும் சந்திக்க துணிஞ்சுட்டேன். அருவியக்கா வழி தனி வழினா நான் அருவியக்கா வழிதான். அவங்கள மாதிரி தான் நானும் போல்டா இருப்பேன். தப்பு செஞ்சது யாரா இருந்தாலும் உங்க தண்டனையை அனுபவிச்சு ஆகணும். ஆனா எனக்கு என்ன பயம்னா, இதுல அருவியக்காக்கு எதுவும் ஆகக்கூடாது பாட்டி. இல்லம்மா, பயப்படாத, ஒரு ஆபத்தும் வராது. இப்ப அருவியோட போன் ஆஃப் ஆனதுனால தானே அப்படி சொல்ற. ஏதாவது சிக்னல் போயிருக்கும், இல்ல பேட்டரி போயிருக்கும். அதுக்கு சார்ஜ் போடுறதுக்கு பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போமே. சரிங்க பாட்டி. அருவி அக்காவை என் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். அருவி எப்படி தூக்கணும் பாத்தியா? ஓட்டு 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 ஓட்டு, வேமா ஓட்டு. ஓட்டுறோம். சரி, வேமா போறேன்.